சரி, இந்த ஆளுநர் உரையில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இன்றைக்கி அறிவிக்கப்பட்டு அது பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளால் வரவேற்கப்பட்டிருப்பது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ராஜேஸ்வரி மேடம் கூட தந்தை பெரியாரை அவர்கள் கொள்கை தலைவராக வைத்துக்கொண்டு சமூக நீதிக்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கூறியதற்கு ஒரு பதில் கொடுக்கும் வகையில் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ராஜேஸ்வரி மேடம். அதுக்கு முன்னால் திருவாரூர் காந்தி சார், இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு எடுத்த பிறகு நாங்கள் ஒரு சாதிவாரி கணக்காய்வு நடத்துவோம் மாநில அரசு என்று கூறியிருக்கிறார்கள். இது சரியானதா? இதுதான் ஒரு சரியான நடைமுறை. ஏன்னா மத்திய அரசாங்கம் இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவே இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கு. எஸ்சி எஸ்டிக்கு அது அரசியல் சட்டத்திலே இருக்கிறதுனால அவங்க 10 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு எடுத்துருவாங்க. அவங்களோட கணக்கெடுப்பு மத்திய அரசாங்கத்திட்ட இருக்கும். ஆனால் ஓபிசியினுடைய கணக்கெடுப்பு இது வரைக்கும் இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் இது வரைக்கும் வெளியிடவே இல்லை. அதுக்கு அதனால தான் இப்போ என்ன பண்ணாங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு குழு அமைச்சு இன்னைக்கு அரசியல் விவகாரத்துக்கான அமைப்பு, சட்டமன்றத்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய அரசியல் விவகாரத்துக்கான அமைச்சர் அமைப்பு சிசிபிஏ அவங்க ஒரு அறிக்கையை இப்போ கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இது நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொரோனாவுக்கு பிரச்சனை வந்ததுனால நம்ம தள்ளி வைக்கப்பட்டது. அது இப்போ எடுக்கிறாங்க. அதோட சேர்த்து இதையும் எடுக்கணும் இந்த பரிந்துரை சொல்லுது. அப்ப பரிந்துரை சொல்லும் பொழுது இந்தியா முழுவதும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு உங்களுக்கு ஒரு அடுத்த வருஷத்துல கண்டிப்பா எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நம்மளுக்கு அடுத்த வருஷம் ஜாதிவாரி கணக்கெடுப்பாங்க எடுத்தாச்சுன்னா இங்கே சமூக நீதி ரீதியான ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் இன்னைக்கு கவர்னர் உரையில சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் யாரும் செய்யாத, காலம் தாழ்த்திய, மிகப்பெரிய வஞ்சிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கு தமிழக அரசு இன்றைக்கு முதல்வருக்கும் அதில் அது சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் எங்களுடைய கட்சி சார்பாக ஒரு சல்யூட். இருங்க அதை சொல்லிடுறேன். ஆனா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை பீகார்ல பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிற பீகார்ல எடுக்க முடியுது, பக்கத்துல இருக்கிற ஆந்திரால எடுக்க முடியுது, ஆனா தெலுங்கானா, ஆனா உங்க தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. நாங்க எத்தனையோ ட்ரிப்பு இவங்களை திமுகவோடு உறவுல இருந்தே சொல்றோம், ஏங்க நீங்க தோத்துருவீங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நீங்க இடஒதுக்கீட நீங்க கையாளலன்னா இந்த தேர்தலில் நீங்கள் தோல்வி முகத்துல தான் வருவீங்கன்னு எத்தனையோ முறை போய் சொல்றோம் நேரா. அப்ப 10% வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு பாருங்க, அதை சுப்ரீம் கோர்ட் கொடுக்க வேணாம்னு சொல்லல, ஒரு தரவு எடுத்துட்டு அவங்களுக்கு அறிவிங்கன்னு சொல்லிட்டு 4.5 வருஷம் ஏன் காலதாமதம் பண்ணான்னு இப்ப அவங்க ராஜேஸ்வரி மேடம் இந்த சமூக ரீதியாக இந்த சமூக நீதி கணக்காய்வு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. இது நீங்க ஏற்கனவே முதலே சொன்னீங்க, தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக கொண்டுட்டு அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு. அந்த நடவடிக்கை அனைத்து தரப்பினராலும் ஒரு வரவேற்புக்குரியதாக இருக்கிறது. திமுக இது ஏன் 4.5 வருஷம் எடுக்கல அப்படின்னு திருவாரூர் காந்தி கேட்கிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒண்ணு எடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் சொல்லி நீங்க இந்த 4.5 வருஷம் செய்யல, அதுக்கு மட்டும் சொல்லுங்க. இல்ல நான் தெரிஞ்சுக்கிறது, ஏன்னா திமுகவினுடைய பல பேர்ட்ட நான் கேட்டுட்டேன், நான் அவங்களுக்கு ஆதரவாவே இருந்தேன். நீங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏன் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, உங்களுக்கு என்ன காரணத்தினால எடுக்கல? இப்ப நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், நீங்க திமுக தலைமையிட்ட சொல்லுங்க. உங்க கட்சியில் இருக்கிற ஜெகத்ரட்சகன் போன்றவர்கள் சுயநலத்திற்காக, எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்றேன், அது உண்மையாவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம், இதெல்லாம் செய்யாதீங்க, மீதி ஜாதி ஓட்டுலாம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னதனுடைய விளைவு, அவர்களை நம்பி ஜெகத்ரட்சகன் போன்ற துரைமுருகன் போன்றவர்களை நம்பி வன்னியர்களுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கியை திமுக இழந்தது. இன்னைக்கு நான் கேக்குறேன், உங்களை கேக்குறேன், சேலத்துல போய் பாருங்க. இதுக்கு சேர்த்து ஒரு பதில் சொல்லுங்க. என்னால எந்த ஒரு காலகட்டத்திலையும் அனுமதிக்க முடியாது. இப்ப நான் கூட தான் நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க, சாதி வெறி பிடிச்ச அண்ணன் என்கிட்ட பேசினாரு நான் சொல்லுவேன், அது உண்மைன்னு பேச முடியுமா? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது புரியல. மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. 2 கோடி வன்னியர் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. நீங்க வாய்மொழியில கேட்கறதுகளா வன்னியர்களுக்காக 20% அளவுக்கு இடஒதுக்கீடை கொடுத்தது கலைஞர் மறந்துட்டு பேசாதீங்க. நீங்க 20% கொடுக்கல, 108 ஜாதியை சேர்த்து எம்பிசி
சொல்லுங்க. எல்லா சமூகத்தையும் வன்னியருக்கு சேர்த்து கொடுத்து- 20% பாமா- முடிக்கட்டும். பிசிக்கு அவங்க முடிக்கட்டும். அவங்க முடிக்கட்டும். வெளியில இருக்காங்க. பேசி முடிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்குறது திமுக மேடம் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சொல்லுங்க. சார். எக்கோ ஆகும் சார். அவர் பேசி முடிச்சோட நீங்க பேசுங்க. நீங்க சொல்லுங்க ராஜேஸ்வரி மேடம், நீங்க உங்களுக்கு சொல்லுங்க. 1920 இருந்து கலைஞருடைய ஆட்சி காலகட்டம் வரைக்கும் பல கட்ட போராட்டங்களை செய்து கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாகன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கோம். நாங்க சமூக நீதி பத்தி கவலையே படல, அப்படிலாம் பேச முடியாது. 4.5 வருஷம் ஏமாத்தானே கேக்குறாரு. 4 ஆண்டு காலம் சீரமைப்பு இல்ல, நீங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்க எது பேச எனக்கு நீங்க என்ன பேசுறீங்க புரியாது. நீங்க வந்து இல்ல, நீங்க முக்கியமா சொல்ல போனோம்னா அந்த பணநாயகம் ஜனநாயகம்னு சொல்லிக்கிட்டு குதிரை பேரம் நடத்தி வேற மேட்டருக்கு போவீங்க. இது உள்ள வாங்க. பிடிக்கும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இத பத்தி எல்லாம் பேசாதீங்க. ஜாதியை பத்தி பேசுறதுக்கோ இல்ல எதை பற்றி பேசுவதற்குமே வந்து தாவேகாவுக்கு எந்த வகையிலுமே வந்து ராஜேஸ்வரி மேடம்